வணக்கம் மேம். வணக்கம். இந்த 2026 தேர்தல் களம் நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. தேமுதிக வந்து சேர்ந்தாங்க. இன்றைக்கு அதிமுகவுல 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுல வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அமைச்சர்கள் எல்லாம் கைய புடிச்சு கூட்டிட்டு போய் வந்து ஒரு அத பார்க்கறதுக்கே வந்து வித்தியாசமாக இருக்கு எங்களுக்கு. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக மக்கள்ன்றத விட எங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நாங்கள் பார்க்கறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றம் தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து மீண்டும் வந்து தாய் கழகத்தில் இணைந்திருந்தார். ஏன்னா இங்கேருந்து பிரிஞ்சு போனது தானே அது. மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்திருக்காரு. அதே நேரத்தில் வந்து ஒரு நீண்ட நெடிய பயணம், நீங்கள் சொன்ன மாதிரி 3 முறை முதலமைச்சராக இருந்தவரை வந்து ஏன் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த கட்சியிலேருந்து போய் நீங்கள் பெரிய ஆலமரமாக வளர்ந்த கட்சி. ஆனால் அந்த கொள்கை ரீதியான தாக்கம் வந்து அவருக்கு ரொம்ப இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோம், ஆஃப்டர் த ஜேஜே அம்மா இறந்ததுக்கு பிறகு அவர் வந்து நிறைய போராட்டங்கள் அங்கே பண்ணார். தனக்குரிய அந்த ஆளுமையும் உரிமையும் கேட்க ரொம்ப போராடினார். அவரால் முடியலை. ஈவன் நம்ம பிரைம் மினிஸ்டர் வரும்போது தன்னால் பார்க்க முடியல. நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டார். ஆகையால் அந்த திராவிட கொள்கையை உள்வாங்கினவங்களுக்கு வந்து அதிகாரம்ன்றதை விட அது அரசியல் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம். அதனால் அவங்களோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு இங்கே வந்து தன்னுடைய கழகம் வந்து புறக்கணிக்குதுன்னும் போது நம்மளோட கொள்கை ரீதியான சேம் கழகன்றதுனால அவங்க அதை அவமோதித்து அவர் உள்ளே போயிருக்காரு. அது வந்து வரவேற்கக்கூடியது. தாய் கழகம் அப்படின்னு சொன்னாலுமே அதிமுக அப்படின்ற கட்சியே திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தானே. அங்க வந்து கருத்து வேறுபாடு வந்து தானே எம்ஜிஆர் வந்து புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இது எப்படி வந்து சரி வரும்? இத்தனை ஆண்டுகள் அந்த கட்சிக்காக பாடுபட்ட ஒருவர் இப்போ இங்க வந்திருக்கிறாரு. இதை நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகக்குள்ள அதிமுக வலுப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான். ஏன்னா பல அதிமுகவை சேர்ந்தவர்கள் வந்து இங்க திமுகவுல வந்திருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சரா இருந்தவரும் இங்க வராரு அப்படின்னா திமுகக்குள்ளே அதிமுகவா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி நீங்க பார்க்க முடியாது. கொள்கை ரீதியான போக்கு தான் இது. ஏன்னா இந்தியாவே வந்து எப்படி பார்க்குறோம்னா சித்தாந்த போர் தான். எங்கள் இந்திய காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வந்து மிகப்பெரிய சுணக்கம் என்னென்னா அந்த சித்தாந்தத்தை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இவங்களோட சித்தாந்தமும் நம்மளோட சித்தாந்தமும் மக்களை நோக்கி இருக்குது. இந்த போரில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் திராவிட கட்சிக்குள்ளே உங்களுக்கு அதிமுகலேருந்து நிறைய வந்து இங்கே வராங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிற அந்த என்ன சொல்கிற அவங்களுக்குரிய உரிமை கொடுக்கறதில்ல, அவங்களுக்குள்ள அங்கீகாரம் தரதில்லை. அங்கே ஒரு சமூக நீதியோ சமத்துவமோ சகோதரத்துவமோ 3மே அங்கே வந்து நிலைநாட்டப்படலை. அதனால் அவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சு இங்கே வந்து சேர்றாங்க. என்னை பற்றி இந்த இடத்துல வந்து சேர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மிகவும் நல்லாட்சியாக இருக்குது. எல்லா தரப்பு மக்களுமே வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ரேடியோவில் எஃப்எம் நீங்கள் காலைல ஆரம்பிச்சிங்கன்னா எத்தனை திட்டங்கள் அவங்க போட்டிருக்காங்க. பெண்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடக்கும் போது அந்த ஆட்சியில் வந்து சேர்றது வந்து நல்லது தானே, வரவேற்கக்கூடியது தானே. திமுகவிலேயே ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இதில் அதிமுகவிலேருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கான உரிய இடம் எப்படி கிடைக்கும்? கிடைக்கும். அதாவது கிடைக்காம இருக்காது. அதோட பலம் பாருங்கள் எவ்வளோ பலமாக இருக்குது. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அது தொகுதிகள் குறையும், அப்படி வெளிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுப்பாங்க கொள்வாங்கன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அந்த கட்சியினுடைய பவர் ஜாஸ்தி ஆகுது இல்லையா. இப்போ எப்பவுமே அதிகாரம் இருக்கணும் இல்லை, அதிகாரமும் அரசியல் பார்வையும் நிறைய இருக்கிற இடத்துல வந்து எப்பவுமே நிறைய வரதான் செய்வாங்க. அதற்கேற்ற மாதிரி தமிழக முதல்வர் வந்து ரொம்ப அழகாக கையாள்வார். நீங்கள் சொன்ன தேமுதிக உள்ளே வந்திருக்காங்க, அடுத்து இவங்க வந்திருக்காங்க. அவங்கவுங்களுக்குடைய முதலுரிமையை கொடுத்து அழகாக கொண்டு வந்துடுவார் அவர். அதாவது நம்ம நல்லாவே பார்க்கலாம் எப்படி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒரு வெற்றியாக மீண்டும் ஆட்சி தொடர்றதுக்கு என்ன வழியோ அதுக்குரிய அனைத்து வழிகளும் தமிழக அரசு அழகாக செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து முன்னுரிமை கொடுத்துருவாரு, அழகாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இது ஏற்கனவே கட்சிக்காக வந்து பாடுபட்ட பல பேர் வந்து அடிமட்ட தொண்டர்களாகவே இருந்துட்டு இருக்கணுமா கேள்வி வரும் இல்லையா. இல்ல நீங்க அப்படி பார்க்க முடியாது. அதாவது காலத்தின் கட்டாயம் யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்ன்றது தலைமைக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி அங்க ஆல்ரெடி ஒருத்தர் வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த முன் உதாரணம் இருக்கும், இந்த வாட்டி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க ஓடி இருப்பாங்க. கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு, யாரை எங்க கொண்டு வந்தா நம்ம ஆட்சி மீண்டும் வரதுக்கு என்ன வழி, அந்த மக்களுக்கு என்ன வரணும், அந்த மக்கள் யாரை விரும்புவாங்கன்ற அந்த தலைமைத்துவம் நீங்க வந்து மிக முக்கியமா என்ன யோசிக்கணும்னா, திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து 3 முறை சிஎம்மாக இருந்தவர் கட்சியில் இணைச்சிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு தலைமை பண்பு. அதனால தான் அவர் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த தலைமை பண்பு வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகிறது. அந்த அரவணைச்சு போகிறத அவர் தெளிவாக செஞ்சுருக்காரு. அதனால் அவங்க கட்சிக்குள்ளே அவங்க கழகத்துக்குள்ளே யாருக்கு முன்னுதாரணம் தரணுன்றது அவங்களும் ஏற்றுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கழக நிர்வாகிகளும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க.
எல்லாருக்கும் முன்னுதாரணம் முன்னுரிமை குடுத்து எல்லாமே வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மக்கள் இத அங்கீகரிப்பாங்களா? அப்படின்னு கேள்வி நாங்க போய் இன்றைக்கே வந்து கேட்கும் பொழுது, இவங்க வந்து இங்க இணைஞ்சதுக்கு தாவேக்காலே இணைஞ்சிருக்கலாம். புதுசா ஒரு கட்சி வந்திருக்கிறாங்க இல்லையா? அங்க போயிருக்கலாமே. இது வந்து தன்மானம் இழந்து போய் சேர்ற மாரி இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் எங்களால கேட்க முடியுது, பார்க்க முடியுது. இது அந்த அளவுக்கு மக்கள் ரியாக்ட் இல்ல பண்ணுவாங்க நீங்க எதிர்பார்த்தீங்களா? எப்படி அப்படி கிடையாதும்மா. அதாவது தாவேகா ஒரு ம், கட்சி அதாவது ம், இன்னைக்கு இந்தியால எல்லாருக்கும் எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் தான். ம், ஏன்னா நாங்க தான் முதல்ல ஆட்சி அமைச்சது. 200 ஆண்டு காலம் ஒரு அடிமைப்பட்டு கடந்த நாட்டை வந்து சுதந்திர காற்றை நம்ம சுவாசிக்க வச்சு எல்லாமே தயாரிக்க வச்சு எல்லாம் கொண்டு வந்தது இந்தியா தான். இப்பேற்பட்ட இந்தியா ஒரு பெரிய கட்சியில் இருக்கும் போதே நீங்கள் சொன்ன தாவேகா அந்த மாதிரி புது கட்சி வரட்டும் வேண்டான்னு சொல்ல அவங்களோட நிலைப்பாடு என்னன்றது தெரியணும் இல்லையா? அவங்களோட ம். கொள்கை பேசுகிறாங்க செய்கிறாங்களே இன்னும் களத்தில் இறங்கலை. இப்போ ஆல்ரெடி ஒரு 3 வாட்டி சிஎம்மாக இருந்தவர். நேற்று பிறந்த குழந்தைகிட்ட எப்படி போய் தன்னோட பலத்தை அவர் வந்து என்ன எதுவும் எதிர்பார்த்து போக முடியும்? செங்கோட்டையன் போகலையா? செங்கோட்டையன் போன கதையே வேற. அது வந்து அவர் எதுக்கு போனார்ன்றது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அந்த கட்சி எல்லாரும் அரவணைச்சு ஒன்றா இணைக்கணும்னு பார்த்தாரு. அவரால் அதை பண்ண முடியல. ஸோ அதனால அவர் வந்து இதே தான் தனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, தனக்குரிய முன்னுதாரணம் தரல, முன்னுரிமை தரலன்றதுனால அவர் அந்த பக்கம் போனார். அதே தான் அதே நேரத்தில் அவர் தாவேக்காட்ட போயிட்டு இன்றைக்கும் அவர் வந்து நீங்கள் அவர் சேர்ந்த ஒரு வாரத்துலேயே சில செய்தித்தாள்களில் வந்தது. ம். கட்சியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் வந்து தாவேகா தலைவரை பார்க்கவே முடியல, போனவுடனே டக்குன்னு பார்க்க முடியல. ஏன்னா அங்கெல்லாம் வந்து அது வளரட்டும் வேணான்னு சொல்லாது, நான் குறையா பார்க்கல. ஆனால் இன்னும் அந்த யதார்த்தம் யதார்த்தம் வந்து அவங்களுக்குலாம் வந்து தெரியுமா என்னன்னு தெரியல. அதனால அதுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் நம்ம கொடுத்தாகணும். இப்போ இவர் வந்து சிஎம்மாக இருந்ததுனால தனக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கு இல்லையா? அந்த தெளிவான பார்வையின் மூலம் இப்போ இருக்க கட்சியில் எது சேரலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும் போது கண்டிப்பாக திராவிட கொள்கை உள்ள அதே சித்தாந்தம் உள்ளவன்றதுனால ஈஸியாக போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆனா அரசியல் விமர்சகர்கள் பலர் நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்ப நாள்தோறும் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தரும் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய நிலைப்பாட்டை முன்வைக்கிறாங்க. அப்படி ஒரு கருத்தை வந்து நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். பாஜக கூட நெருக்கமாக பயணித்தவர் பன்னீர்செல்வம் அவர்கள். அவரின் வந்து அமித்ஷா அவர்கள் கூட அறிவுறுத்திருக்கலாம். அப்படி ஒரு பாஜக நபராக கூட பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த கட்சிக்குள்ள திமுகவுக்குள்ள நுழைந்திருக்கலாம் அப்படின்றலாம் வந்து சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து தர்ம யுத்தம் எல்லாம் நடத்தி இருக்கிறாரு. அதெல்லாம் யாரை கேட்டு பண்ணிருந்தாரு? எடப்பாடி அவர்கள் அதிமுகவுக்கு எதிராகவே தர்ம யுத்தம் பண்ணினவர் தானே. அவரை திமுகவுல சேர்க்கிறாங்க அப்படின்னா யாரை வேணா சேர்ப்பேன் அப்படின்றது எந்த மாதிரியான போக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல யாரை வேணா கட்சினா எல்லாரையும் தான் சேர்ப்பாங்க. யாரை வேணா இல்லை, வருபவர்கள் அனைவரையும் கட்சியில சேர்க்கறது தான் எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கையே. அது ஒருவனத்துக்கு ஒரு முதலீடுன்னுவாங்களா? அரசியலோட முதலீடுனா மக்கள் தான். மக்கள் சார்ந்த செயல், மக்களுக்கான பிரச்சனைகள், மக்களுக்கான அதிகாரம், இப்படி ஒன்னொன்னு மக்களுக்காக செய்யும் போது பல மக்களுக்கு வந்து இணையணும். அந்த கொள்கைக்கு அகைன்ஸ்டா போகும்போது கொள்கைக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓபிஎஸ் அவர்களுடைய மிக தெளிவான சிந்தனை என்னன்னா, அவங்க கட்சி நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியோட இணைந்து பயணித்தாலும் பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவங்க மிகப்பெரிய ஃபெயிலியரை பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு பிஜேபியோட தமிழகத்துல ஒன்றிணைந்து போனால் அந்த கட்சி சோபிக்காதுன்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. அதனால கூட அவர் வந்து பல வாட்டி அவங்க போய் அமித்ஷா பார்க்க போய் தன்னையா நிலைநிறுத்திக்கணும்னு பார்த்தாரு, முடியல. அப்போ தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கன்றத பாராளுமன்ற எலெக்ஷனில் புரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஆகையால கொள்கை ரீதியாக நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி சொல்லி போனல, பிஜேபி இருக்கிறதுனால தான் அவர் அந்த கட்சியை விட்டே போய் அடுத்த கட்சி நல்ல கட்சியில போய் சேர்த்துக்கலன்றதுனால சேர்த்துக்கலன்னு சொல்ல முடியும். அங்கெல்லாம் வந்து அது வந்து பிஜேபி இன்னும் வந்து எப்படின்னா ஒரு ஒரு கோட்டை மாதிரி, அது தான் சொல்றதான் செய்யணும். மற்றமா அது வந்து என்ன சொல்றது, ராஜா மன்னர்கள் மாதிரி, பண்ணையார்கள் மாதிரி அங்கே போய் வந்து நீங்கள் வந்து சமத்துவத்தையோ சகோதரத்துவத்தையோ உண்மையோ சமூக நீதியோ வந்து நாங்கள் பேச முடியாது. அது வந்து அவங்களுக்குரிய ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்த கொள்கையில் ஒரே என்ன சொல்கிறது, இந்தியாவுக்கு முழுக்க முழுக்க ஒத்து வராத ஒரு இந்துத்துவா கொள்கையை கையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆட்சியை பண்ண ஒரு மாநிலமாக உள்ளே வந்துட்டுருக்காங்க. அந்த கொள்கையை வந்து கண்டிப்பாக அதோட இன்னும் நீங்கள் பார்க்கணும், ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு மிக மிக விசுவாசியாக இருந்தவர். ஸோ அந்த விசுவாசத்தன்மத்தை அந்த தன்மையை வந்து அந்த கட்சி அங்கே புரிஞ்சிக்கலன்றதை அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தர்ம யுத்தம் பண்ணி பார்த்தாரு. அந்த கட்சி எதனோட பெரிய தேசிய அளவில் ஒரு கட்சியில் சேர்ந்துருக்குன்னு அவங்கள போய் பார்க்க போனார், எதுவுமே கிடைக்கல. ஸோ தன்னோட விசுவாசத்தை அவர் வந்து கட்சியின் தலைமைக்கு கொடுத்தாரு. கட்சி அதை ஏற்றுக்கலன்னும் போது அதுக்கு நிகராக இருக்கிற திராவிட கட்சியில போய் சேர்ந்திருக்காரு. அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். சசிகலா அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்கிறாங்க, கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் அவங்க நிறைய விஷயங்களை வரக்கூடிய காலங்களில் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நான் வந்து புதிதாக வந்து களம் இறங்குறேன், நான் இப்போ தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாங்களே தவிர எங்கேயும் வந்து அவங்கள தன்னை இணைச்சிக்கணும்னு பார்க்கல. ஓபிஎஸ் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இப்போ அவங்களும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க அதை சம்பந்தமாக. இதை அவங்க பண்ணியிருக்க வேணாம், ஆனால் அது காரணம் வந்து தன்னை வந்து சேர்த்துக்காத
தேவையில்லாததான் அப்படின்ற ஒரு தொனியில தான் அவங்களுடைய கருத்தை பகிர்ந்திருக்காங்க. சசிகலா அவர்களுடைய இந்த ஒரு நகர்வை பற்றி உங்க கருத்து? அவங்க வந்து டைம் பாசிங் அரசியல் பண்றாங்கம்மா. வேற ம். எதுக்குமே அரசியல். ஏன்னா மக்களோட பிரச்சனை பத்தியும் பேசினதில்ல, மக்களோட சேரவும் இல்லை. ஏற்கனவே ஜெஜே அம்மாவும் அவங்களுக்குரிய அந்த மரணத்தையும் நம்ம இன்னும் மக்கள் வந்து தெளிவா நம்ம புரிஞ்சிக்காம இருக்கிறோம். இன்னைய வரைக்கும் அது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு, எப்படி அந்த அம்மா இறந்தாங்கன்னு. ஸோ அதனால அவங்களாம் வந்து அரசியல்ல வந்து ஒரு விளையாட்டா, அரசியல் வந்து தனக்கு ஒரு பொழுதுபோக்கு, தனக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும், அதுக்கு அது ரெண்டாவது அவங்க சார்ந்த ஜாதி, அதெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து தன்னை ஒரு பெரிய ஆளா காமிச்சிக்கிறதுக்காக ஒரு அரசியல் பண்ணி அதுக்கு ஒரு அரசியலா காமிக்கிறாங்க ஒழிய அவங்களுக்குலாம் கொள்கையும் கிடையாது, செயல்பாடும் கிடையாது. சும்மா டைம் பாசிங் அவங்கலாம். டைம் பாஸ் பண்றாங்கன்னு கண்டிப்பா, நிச்சயமா. நீங்க பார்க்கலாமே எங்க இறங்கி போராடுறாங்க, ஓகே. எங்க இறங்கி போராடுறாங்க, எங்க மக்களோட இருக்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாடை எப்பவும் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இந்த ஏடிஎம்கேல வந்து என்ன சொல்றாங்கன்னமோ அதுக்கேற்ற மாதிரி உன்னை சொல்லி தன்னை வந்து ஜேஜே அம்மாக்கம்மா மிகப்பெரிய தலைவராக தன்னை ஏற்றுப்பாங்கன்ட்டு சசிகலாமோடைய நடை உடை பாவனை எல்லாம் மாறி அம்மா மாதிரியே கொண்டு போட்டு அதே மாதிரி கையில் கட்சி போட அவங்க வந்து கையசைச்சு அதே மாதிரி பால்கனிலேருந்து மக்கள் தொண்டர்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உள்ளே வந்தாங்க. அப்போ தான் அந்த கட்சியோட நிலைமையே மாறுச்சு. இவங்க வந்து நாங்கள் அடுத்த ஜேஜேவாக எடுத்துக்க மாட்டோன்ட்டு அந்த கட்சி நிர்வாகிகளே வந்து அவங்கள வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தன்னை வந்து ஒரு முக்கியத்துவமாக இருந்தோமே நம்ம இல்லாமல் போயிடுச்சேன்றதுனால தனக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தா மக்கள் நம்மக்கிட்ட வந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த கட்சியும் அவங்ககிட்ட போகாது, நம்ம தமிழக மக்களும் அவங்ககிட்ட போக மாட்டாங்க. ஓகே. காங்கிரஸ்க்கு வருவோம் மேம். காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் லைம் லைட்லேயே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் யார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. மாணிக்கம் தாகூர் ஒரு பக்கம், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், கிரீஷ் ஜோடங்கர், அவங்க ஏதாவது பேட்டியில் ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலே வந்து அது சர்ச்சையாக மாறிடுது. என்ன காரணம், என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேசிய கட்சி. 141 ஆண்டுகள் கடந்த ஒரு பயணிக்கிற கட்சி. அதுவும் தமிழகத்தில் 60 ஆண்டு காலம் அரசியல் அதிகாரத்தில் இல்லாத கட்சி. இருந்தாலும் எங்கள் கட்சி உயிரோட்டமாக இருக்குதுன்னா அந்த தொண்டர்கள் வந்து எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறாங்க. அதுதான், அதாவது மக்களுக்கு சேவை செய்கிறது மட்டுமே. கட்சினா இப்படி தான் இருக்கணும், நம்ம வந்து சேவை செஞ்சிட்ருப்போம். அதிகாரமோ நீங்கள் சொன்ன மாதிரி பவரோ எதையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால ஒவ்வொருத்தருடைய ஒரு என்ன சொல்ற பார்வை இருக்கும். ஜோதிமணி அம்மாவாக இருக்கட்டும், அண்ணன் மாணிக் தாகூராக இருக்கட்டும், இல்லை ஆராய்ச்சி துறையில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி, அவங்கவுங்க பார்வைகளும் அவங்களுடைய விமர்சனத்தில் அவங்க சொல்லலாம். அவ்வளோதானே ஒழிய, ஏன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்தே நம்ம தானே பேசுகிறத பேச வேணாம்னு சொல்ல முடியாது. ஆகையால் அதோட பேச்சாக இருக்கலாம் ஒழிய, ஆனால் இது எப்படி போகணும், யார்கிட்ட நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கணும், யாரோட கருத்தை உள் வாங்கிக்கணும்னா முழுக்க முழுக்க அகில இந்திய காங்கிரஸ் யாரை இங்கே வந்து பொறுப்பாளராக அமைச்சிருக்காங்களோ அவர் குரல் வழியாக என்ன வருது. தலைமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையில் யார் இருக்கா, அண்ணன் கு செல்வ பிறந்தகை இருக்கிறாங்க, அவர்களுடைய செயல்பாடு அதை நோக்கி தான் கட்சி போகுமே ஒழிய, ஒவ்வொருத்தர் கருத்து சொன்னாங்க அதனால சலசலப்பு வந்துச்சு, அதனால மீடியாவுக்கு செய்தி வந்ததுனால அதெல்லாம் நாங்கள் உள்வாங்கிக்க முடியாது. நாங்கள் ஒரு தொண்டர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மாநில துணைத் தலைவராக நாங்களாம் இருக்கோம்னா எங்களுடைய பார்வை வந்து சரியான பார்வை. தலைமை என்ன சொல்லுது, நம்ம கட்சி என்ன சொல்கிறாங்க, அதுக்குரிய நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதில் வந்து சொல்கள் வரலாம், பல சொல்கள் வரலாம், ஆனால் தீர்வுன்னு ஒன்று பார்ப்பீங்களா? தீர்வுன்னு பார்க்கும்போது அண்ணன் மாநில தலைவர் சொல்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நம்ம கட்சி இணைந்து நல்லபடியாக செயல்பட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அந்த செய்தி வரும், நீங்கள் பார்ப்பீங்க. ஆனா தாவேகாவை வந்து உயர்த்தி பேசுறது அதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் சொன்னதா இருக்கட்டும், மாணிக்கம் தாகூர் அவர்கள் எல்லாருமே வந்து கூட்டணி எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணணும்ன்ற ஒரு எல்லை கடந்து விமர்சிக்கிறாங்க. அதாவது திமுகவுக்கு அவங்க அவங்க பண்ற விஷயங்களுக்கெல்லாம் கெட்ட பேர்லாம் நாங்க வாங்க வேண்டியது இருக்கு, நாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு விமர்சனத்தை காட்டாம வைக்கும் பொழுது கிரீஷ் ஜோடங்கர் பொறுப்பாளருடைய பல பேட்டிகளில் நானும் நேரில் பார்த்துருக்கேன். பல பேட்டிகளும் அவங்க எடுக்கும் போது நாங்கள் அந்த தளத்திலே இருந்திருக்கோம். ஏன்னா தொலைத்தரவன்றது நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். அப்படி எதுவும் அவர் வந்து தவறா சொல்ல. என்ன சொன்னார்னா, நாங்கள் என்ஜிஓ நடத்தலை, எங்களுக்கும் ஆசைகள் இருக்குன்னா அது உண்மைதான். எல்லா கட்சிக்காரர்களுக்கும் அதிகாரத்திலையும் பவரில் வரணும்னு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். உண்மைதான், என்ஜிஓ நடத்துகிறோன்னு சொன்னால் அது சரியான கேள்வி தான். ஆனால் அதற்கான நேரம் இதுவான்னு பார்த்தா துளி கூட அதற்கான நேரம் இது கிடையாது. அந்த நேரத்தை முடிவு பண்ணுறது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுமா, என்ன வேணும், ஏது வேணும், எத்தனை தொகுதி வேணும், எந்தெந்த தொகுதி வேணும், எத்தனை நம்பர் ஆஃப் சீட் வேணும்ன்றதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. இதை வந்து பேசுறதுனால இது அப்படியே வந்து அடுத்த ஸ்டெப்பு போகுதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் முடிவு வந்து இது மாநில கட்சி கிடையாது, இது தேசிய கட்சி. அதனால அங்கேருந்து என்ன சொல்றாங்க, அங்க இருந்து அவங்களுடைய கவனம் இல்லாமல் இவ்வளவு தூரம் பேச முடியுமா மாணிக்கம் தாகூர் அவர்கள் எல்லாம்?
இல்ல அண்ணன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அது வந்து பெரிய அண்ணன், சின்ன அண்ணனுக்கு ஒரு சண்டைமா, இத வந்து எங்க பங்காளி பிரச்சனை நீங்க பெருசாக்காதீங்கன்ட்டாங்க. நாங்க கட்சிக்குள்ள எப்படி பார்க்குறோம்னா, எல்லாரும் சகோதர, சகோதரி தான். அவருடைய கருத்த அவர் சொன்னாரு. தலைமை சொன்னதுக்கு அப்புறமா அண்ணா இல்ல அத பத்தி வெளியில திமுகவை விமர்சிக்கக்கூடிய இல்ல அத இடத்த பத்தி வந்து அதான் சொன்னாரு. நான் அந்த நேரத்துல பேசும்போது பேசினோம். ஆனா அது வந்து என்னோட சொந்த கருத்து தான். மற்றபடி நான் விமர்சனம் பண்ணலன்றத சொந்த தெளிவா கருத்தாக இருந்தாலும் அவர் ஒரு எம்பியாக இருந்து சொல்லும் பொழுது அது கட்சியினுடைய முகம் தானே. இல்ல அங்க கள நிர்ணயம் என்னன்னு பார்க்கணும். ஆல்ரெடி அங்க மதுரையில ஒரு எம்எல்ஏ அப்படி பேசுனதுனால அவர் பதில் பேசியிருக்காரு. அதை வந்து தலைமை கூட சொன்னது அண்ணக்கார. அடுத்த நொடியே மாணிக்தாகூர் அண்ணா வந்து என்ன சொன்னார், இது வந்து அண்ணன் தம்பிக்குள்ள பேச்சுக்கு நாங்கள் பேசி தீர்த்துப்போம், இதை பெரிது பட வேணான்ட்டார். அதனால பெரிய எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், பொறுப்பாளராக இருக்கட்டும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய செயல்பாடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கோட்டை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அதிகாரம் வந்து டெல்லியிலேருந்து வருது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்சியை தளத்தில் இருந்து பார்க்கும் போது, ஒரு மாநிலத்தில் இப்போ நான்லாம் ஒரு தொகுதியில் இருந்து பார்க்கும்போது அங்கே தொண்டர்களுடைய நிலைமை என்ன, தொண்டர்களுடைய குமுறல் என்னன்றதை பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம கட்சியை சரியான வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய காலம் வரும், காத்திருப்போம் தான் நாங்கள் வச்சுருக்கோம். டிவிகேன்ற ஒரு கட்சி இந்த முறை தேர்தல் களத்துல இல்ல அப்படின்னா இந்த டிஸ்கஷன்ஸே வந்திருக்காது அப்படின்றது உண்மையா? அப்படி கிடையாது. டிவிக்கே இருக்குது இல்லைன்னு அவங்க இருக்கிறதுனால தான் நாங்க செகண்ட் ஆப்ஷனா வச்சிருக்கோம் அப்படின்ற, நாங்க டிவிகேக்கு போயிருவோம்னு சொல்றதெல்லாம் வந்து அவங்க இல்லைன்னா போயிடுவோன்னு யாருமே சொல்லலாம். தொண்டர்கள் சில பேர் வந்து ஏன்னா யூத் எல்லாம் வர எங்க ராகுல் காந்தி தலைவரை பார்த்திருக்கீங்க, அவரோட வேகத்தை பார்த்திருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தோன்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அதனால சொல்லுவாங்க. திருச்சி வேலுசாமி அவர்களும் நிறைய இடங்கள்ல வந்து தாவேக்காவை தான், தாவேக்காவுக்கு அது காங்கிரஸ் அவரோட தனிப்பட்ட கருத்து. அவர் ஏன்னா அவர்லாம் வந்து வெகு நீண்ட கால அரசியல இருந்துட்டாரு, எம்எல்ஏவெல்லாம் இருந்து முடிச்சுட்டாங்க. அவங்களுக்குலாம் இப்போ எதுவும் கிடைக்கலன்றதுனால ஒரு வார்த்தைகளை விட்டுருக்கலாம். அது ஒரு பேச்சுக்கே எடுக்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும்னா தவேக்கான்ற கட்சி வந்ததுனால இந்த பேச்சு வரல. முந்தைய கால அரசியலுக்கும் இப்போ இருக்க அரசியலுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோள் வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் வராங்க, வந்தவொடனே பதவிகள் வேணும், அதிகாரம் வேணும், அடுத்தது நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அரசியல் வேகம் வந்து வேற மாதிரி இருக்குது. இப்போ நான்லாம் வந்து ஐயா கக்கன்ஜி வழி குடும்பத்தில் வந்ததால் நாங்கள் அரசியல் பார்க்குறோன்னா எப்படின்னா ஒரு சமூக சேவை செய்கிறதுக்காக, ஒரு மக்களுக்கு தேவையான சேவையை செய்கிறது தான் அரசியல். அப்படி தான் நாங்களாம் கொட்டேஷன் பார்த்துருக்கோம். பட் இப்போ எப்படின்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கு என்னன்னாலும் பண்ணி கொடுத்துடணும், அவங்களுக்காக அரசியல் பண்ணணுன்ற நிலைமை மாறி இருக்கு. அதனால வந்து கொள்கைகள் வந்து மாறி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய கருத்து, அந்த கருத்தியல் வந்து வேகமாக போகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மக்களும் இங்கே போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு எது எப்போ கிடைக்கும்ன்றது தலைமை முடிவு பண்ணணும். அந்த தலைமையை ஏற்று இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க யாருமே இப்படி தவறுதலாக வார்த்தைகளை எங்கேயுமே விட்டுருக்க மாட்டாங்க. சீட்டு பற்றி பார்க்கும்போது அது இன்னும் இழுபறியாகவே இருந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் இன்னும் டிமாண்ட் பண்ணுறதை வந்து குறைக்கல அப்படின்ற செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இது நீங்கள் வந்து செய்திகள் வந்துட்டே இருக்குது. ஆனால் யார் சொன்னா இப்போ வந்து மார்ச் 1ஆம் தேதி இருங்க, யார் சொன்னான்றது யாருக்கும் தெரியாது. யார் எந்த சேனலுக்கு பேட்டி கொடுத்தாங்கன்னு தெரியாது. யார் எங்க அறிக்கை கொடுத்தாங்க. ஆனா யுகங்கள் வந்து விஹோன்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்ன வந்து தூர்தர்ஷன் மட்டும் தான் செய்தி ஒளிபரப்பாங்க, மற்ற நாளும் செய்தி கிடையாது. நிறைய செய்தி சேனல் வந்துருச்சு. ஏதாவது ஒரு செய்திகள் வேணும்ன்றதுனால கிடைக்கிறதுன்றது யுகத்தின் அடிப்படையில இவங்க அப்படி பேசியிருக்கலாம். இவங்க அப்படி நீங்க சில கோணங்கள்ல பாக்குறீங்க. எல்லா யூடியூப் சேனலும், எல்லா தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சிகள் எல்லாருமே வந்து இப்போ டெய்லி வந்து டிபேட் வைக்கிறாங்கல்ல, ஏதாவது ஒரு செய்தி டிபேட் வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவு வியூவர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இதை பேசலாம் அப்படின்றாங்க. அந்த கோணத்தில் இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீ காங்கிரஸ் வந்து இப்படி இருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா வந்திருக்கு, அதனோட கூட்டணி போவாங்களோ செய்வாங்களோ, இப்போ இங்கேருந்து இங்கே பிரிஞ்சு போயிடலாம். கட்சியெல்லாம் வந்து ஒரு நீண்ட நெடிய பயணம். ஒரு கட்சி நடத்துறது நாட் ஈஸி ஒன். அதனால ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் யாருக்கு எங்கே முக்கியம் தரணும், என்ன தரணுன்றத அது ஒரு நபர் முடிவு பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு கட்சி, ஒரு பெரிய ஒரு இயக்கம். அதனால அவங்களாம் சேர்ந்து சரியான நேரத்தில் முடிவு பண்ணுவோம். இதுக்கான கன்க்ளூஷன் நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம்? வரக்கூடிய கூடிய விரைவில். இப்போ வந்து அவங்க மோடி அவர்கள் மதுராந்தகம் வந்து இதுதான் எங்க கூட்டணின்னு இன்டாக்டா இருக்குன்றதெல்லாம் காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடியார்கள் வந்து நாங்க தான் கூட்டணி அமைச்சிருக்கோன்னு, மோடி வந்து எங்க கூட எல்லாம் கூட்டணி இவங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுக்குள்ளே 2 கான்ட்ரா இருக்கு. அதை எப்படி பண்ணி கொண்டு போறாங்கன்னு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 27 வந்து தமிழக முதல்வர் வந்து காங்கிரஸ் கமிட்டி வந்து கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பாக போய் பேசுவாங்க. முதல்ல எண்ணிக்கை தான் முடிவாகும், பிறகுதான் தொகுதி முடிவாகும். இது வந்து ஒவ்வொரு தேர்தலும் நடக்கிறதா ஆகியால கூடிய விரைவில் நீங்கள் வந்து எத்தனை தொகுதி நாங்கள் வாங்கியிருக்கோன்றதை சைன் ஆனவுடனே எங்கள் தலைவர்லாம் கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. அப்போ பார்க்கலாம். சீக்கிரத்தில் சுப செய்தி வரும். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா.